ஹாய். இன்னைக்கு என்னன்னா ரொம்ப 2 வருஷமா விவோ V23 மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தேங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. விவோ V23 12 ஜிபி ரேமு 256 ஜிபி ஸ்டோரேஜ் உள்ள ஒரு மொபைலுங்க. 2022 அதாவது ஜனவரியில் வாங்கினோம் நாங்கள் பூர்விகா மொபைலில். எந்த பிரச்சனையும் இல்லாமல் முந்தானத்து என்னாச்சுன்னா சடனாக நான் ஃபீல்டில் இருக்கும்போது இன்னொரு மொபைலில் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மொபைலில் கீப் ஆகிட்டு இருந்து எடுத்தேன். தவறி கீழே விழுந்துருச்சு. இங்கே பாருங்கள், ஆனே ஆக மாட்டேங்குது டிஸ்பிளே. அதாவது ஆக்சுவலி நான் என்ன சொன்னேன், டிஸ்பிளே எதுவும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு நான் கேட்டேன் விவோ சர்வீஸ் சென்டரில் போய் கேட்டு. ஆனால் அவன் என்ன சொல்லிட்டான், இல்லைங்க டிஸ்பிளே ஃபுல்லாகவே இந்த இது இருக்குது பாருங்கள், ஃப்ரேமு இந்த இது எல்லாமே மாற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டான். எல்லாம் செட்டாகவே எவ்வளோ சொன்னான்னு பார்த்தீங்கன்னா 7500 அந்த இது மாற்றணும். அப்புறம் லேபர் சார்ஜ் 300 அப்படின்ட்டு 7800 ருபீஸ் சொன்னேன். இந்த மொபைலோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா விவோ V23 நாங்கள் அப்போ வாங்கும்போது 37,000 சம்திங் ஐ திங்க். ஸோ நீங்கள் இதே மாதிரி விவோ V23 மொபைல் மாடல் யூஸ் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி பிரச்சனையை சந்திச்சிருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எவ்வளோ உங்களுக்கு செலவாச்சுன்னு சொல்லுங்கள். மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்லா பாருங்கள், டச்சு நீங்களே பாருங்கள், இங்கே மட்டும்தான் நல்லா கிளியராக தெரியுதான்னு தெரில. இங்கே சென்சார் இடத்துல வந்து கரெக்டாக வந்து அக்ரிகேட்டு நம்ம ஜல்லி இருக்கு பாருங்கள், ஜல்லி அது மேலே பட்டு சென்சார் இதாகிடுச்சு. மிச்சப்படி நடுவில் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் டிஸ்பிளே தெரிய மாட்டேங்குது. நான் ஆன் பண்ணுற பாருங்க, ஆனே ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இதை தான் மாற்ற போயிட்டுருக்கோம். எப்படி மாற்றி என்ன மாதிரி அவுட்புட் வருது அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சுபாகிரிஸ் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்க பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஒடிசாவில் ஜார்சுகோடாவில் வந்து விவோ சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குன்னு தேடி தேடி பார்த்தோம். கரெக்டாக அந்த இடத்தையும் பிடிச்சிட்டோம். அப்புறம் ஒர்க்கிங் டைம் எப்போன்னு தேடி பார்த்தோம். காலையில் 10 மணி டு 6 வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. நாங்களும் ஒர்க்கிங் டயத்துலேயே கரெக்டாக போயிருந்தோம். சண்டே டைமாக போயிட்டோம். சண்டே டைமாக போய் மொபைலை கொடுத்தோன்னே 1 ஹவரில் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் அடுத்து லோக்கல்லையும் கேட்டு பார்த்தோம். லோக்கலில் எவ்வளோ சொல்லியிருந்தாங்கன்னா டிஸ்பிளே மட்டும் மாற்றுறதுக்கு 4000 சம்திங் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கேரண்டி வாரண்டிலாம் தர முடியாது அந்த மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சர்வீஸ் சென்டர்லேயே போய் கொடுக்கலாம், ஜாஸ்தி வானாலும் பரவாயில்லை அப்படின்னு தான் அங்கே போய் கேட்டோம். அதே மாதிரி அவங்களும் வந்து நாங்கள் வந்து ஒளிவு மறைவாலாம் ஒர்க் பண்ண மாட்டோம், உங்களுக்கு முன்னாடியே பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்மளை முன்னாடியே கஸ்டமரை உட்கார வச்சு நம்மளுக்கு முன்னாடியே தான் பண்ணாங்க. ஃபுல் டிஸ்பிளேவும் மாற்றினாங்க. அதை தான் நீங்கள் பார்த்துட்டீங்க வீடியோவில். அப்புறம் நம்மளை கஸ்டமரை கூப்பிட்ட விதமாகட்டும், அந்த மாதிரி நம்மளை திருப்தியாக உட்கார வச்சு நம்மளுக்கு, அதாவது டீ காஃபிலாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்குங்களேன், செம்ம பரவாயில்லைங்க. ரெஸ்ட் ரூமும் இருந்துச்சு ப்ராப்பராக. இதை நம்ம புது ஃப்ரேமுங்க, ஃபுல் ஃப்ரேம் டிஸ்பிளே ஃபுல் ஃப்ரேம் வச்சும் இது பண்ணோம். அப்புறம் டச்சு வச்சு பார்த்தோம். அது பண்ணி ரெடி பண்ண பிறகும் காட்டினாப்பில் அங்கேயும் இந்த பாருங்கள் எப்படி வந்திருக்கு உங்கள் அவுட்புட் மொபைல் அப்படின்ட்டு. ரொம்ப ஹாப்பியாகவும் ஆச்சு. அப்புறம் நம்மளும் வீட்டுக்கு கொண்டு வந்த பிறகும் 2-3 டேஸ், இப்போ வந்து நான் இருக்கிற வீடியோ வந்து ஒரு 2-3 டேஸ் கூட இல்லை, 5 டேஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 5 டேஸ்க்கு அடுத்து தான் நான் திரும்பவும் இந்த வீடியோ எடுத்தேன் எந்த மாதிரி இருக்குன்ட்டு. அவங்க வந்து வாரண்டி கொடுத்தாங்க, 3 வாரம் வாரண்டி ப்ளஸ் கேரண்டி. ஏதாவது திரும்ப ஏதாவது டச் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுனோ இதனாலும் நாங்கள் புதுசாக திரும்ப மாற்றி கொடுத்துறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கேரண்டியும் கொடுத்துருந்தாங்க. பரவாயில்லைங்க, விவோவில் செம. ஆனால் 7500 ஒர்த்து தான். இதுக்கு புது மொபைலே வாங்கிடலாம்ல ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் புது மொபைல் வாங்குறதுக்கு இது வந்து 38,000ங்க. அதனால தான் நாங்கள் வந்து புது மொபைல் தேவையில்லை, இதையே மாற்றிட்டு இன்னும் 2 வருஷம் யூஸ் பண்ணலான்ட்டு. ஆல்ரெடி 2 வருஷம் யூஸ் பண்ணியாச்சு, இன்னும் 2-3 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தான் இந்த மாதிரி மாற்றணும். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னா நீங்கள் ப்ராப்பராக கன்சர்ன்டு சர்வீஸ் சென்டருக்கு போய் பண்ணுங்கள், அதுதான் கரெக்டு. இந்த மாதிரி லோக்கல் சர்வீஸ் சென்டரில் கொடுக்க வேண்டியது என்னோட சஜஷன். நீங்கள் என்ன சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம சுபாகிரிஸ் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வேண்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஓகே, அடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாகிரிஸ் சேனல், உங்கள் நண்பன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். பாய் பாய்.